ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூடியூபர் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு இப்போ வயசு 61 ஆகுது. நாங்கள் கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோங்க. எனக்கு அண்ணன் தம்பி 3 பேர், தங்கச்சிங்க 3 பேர், மொத்தம் 6 பேர். அப்பா அம்மா ரொம்ப கூலி வேலை தான், விவசாய கூலி வேலை தான் செய்துட்டு இருந்தாங்க. செய்து எல்லாரையும் படிக்க வச்சாங்க. இதில் எங்கள் அண்ணன் எம்ஏ ஃபிலாசபி பண்ணார் HAPS காலேஜில். பண்ணிவிட்டு அந்த காலத்தில் இது மாதிரி கூலி வேலை செய்து ஒரு எம்ஏ படிக்க வைக்கிறதுனா பெரிய விஷயம். எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவரும் கஷ்டப்பட்டு படித்தார். படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் சென்னையில் செட்டில் ஆகி குடும்பம் சென்னையிலே குடும்பம் வச்சுட்டாரு. அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே கிராமத்தில் பண்ருட்டி பக்கம் அவியனூர் எங்கள் ஊர். அந்த ஊரில் அப்பா அம்மா அதே கஷ்ட நிலைமை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதே கஷ்டம், அதே கூலி வேலை, கடைசி வரைக்கும் அதே கூலி வேலை தான் செய்து வந்தாங்க. நானும் என்னையும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க வச்சாங்க திண்டிவனம் காலேஜில். ஆனால் படிப்பு எனக்கு சரியாக வரல, சரியாக படிக்கலை. படிக்காமல் வசதி இல்லாமல் அப்படியே கூலி வேலைக்கு நானும் அப்பா அம்மா கூட கூலி வேலைக்கு போகிறது, சரியாக காலேஜுக்கு போகிறது கிடையாது. அது கெமிஸ்ட்ரினா எப்படி படிக்கணும், லேபில் பணம் கட்டணும் சொல்லுவாங்க, பணம் கட்டணும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணணும், நிறையா கெமிஸ்ட்ரியில் நிறையா ஒர்க் இருக்கும், டியூஷன் படிக்கணும். அதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் வசதி இருக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணன் சென்னைக்கு போனார்னா ஒரு ஃபேமிலி அங்கே செட் பண்ணின்னு அங்கே ரன் பண்ணுறதுக்கு அவருக்கு அதுதான் சரியாக இருக்குது. அவர் குடும்பம் சென்னையிலலாம் ஒரு நேர்மையான ஆஃபீஸர் சென்னையில் வாழணுன்னா அவர் கஷ்டம்தான். அவங்க சம்பளம் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவரால் குடும்பத்துக்கு எதுவும் பண்ண முடியல. அதுமாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. நான் போய் படித்தேன் திண்டிவனத்தில் படித்தா முடிக்கலை, கெமிஸ்ட்ரி முடிக்காதனால அப்படியே வீட்டில் அரியர் வச்சுட்டு வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருக்கும்போது கிராமத்திலே எங்கள் அக்கா பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ண பிறகு வீட்டில் பிரச்சனை, தனியாக வந்துட்டேன். விழுப்புரத்துக்கு தனியாக வந்துட்டேன். விழுப்புரத்தில் தனியாக ஒரு 100 ரூபா 150 ரூபா வாடகையில் தங்கி இருந்தேன். ரொம்ப கஷ்டம். வேலை எனக்கு சரியான வேலை எதுவும் கிடையாது. ஹோட்டல் வேலைகள் தான் 10 ரூபா. அப்போலாம் ஹோட்டல் வேலைக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 10 ரூபா. அதை வச்சுட்டு விழுப்புரத்தில் ஃபேமிலி வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ ஹோட்டலில் வேலை செய்யணுக்கும்போது சன் டிவிலேருந்து ஹோட்டலுக்கு வந்தார். சன் டிவிலேருந்து ஒருத்தர் ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட்டு வந்தார். நான் தான் சப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டான், அவர் சாப்பிட்றாரு, அவர் யார் தெரியுமான்னு கேட்டான். யார் தெரியலையே அப்படின்னு. அவருடைய தொடர்புலாம் தான் உனக்கு ரொம்ப நல்லதுயா அப்படின்னா. யார் அவருன்னு கேட்டான். அவர் தான் சன் டிவி மேனேஜரு, சன் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவரை பிடிச்சினா நீ சன் டிவிக்கெலாம் போகலாம் நீ சொல்லி சொன்னேன். ஐயோ, நான் அவர்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். சரி, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு போய் சொன்னான். இது மாதிரி இவர் நல்லா பாட்டெலாம் எழுதுவார், நல்லா பாடுவார், நல்லா திறமை இருக்குது, டிவியில் ஏதாவது சான்ஸ் கொடுங்க சார். அதாவது 1997 நடந்தது இது. சரி, ஏதாவது சான்ஸு கொடுங்க சார்னு சொல்லிடுறாரு கிட்ட போய். அப்புறமா அவர் என்னை கூட்டார், அங்கே வாங்க அப்படின்னாரு. போனேன். உங்களை என்ன செய்வீங்கன்னு கேட்டார். நான் பாட்டு பாடுவேன் சார், பாட்டெலாம் எழுதுவேன், கவிதையெல்லாம் எழுதுவேன், ஆக்டிங் கூட பண்ணுவேன், நிறைய திறமெல்லாம் இருக்குது, ஆனால் என்னால் வெளிப்படுத்த முடியல சார் அப்படின்னு சொன்னேன். சரி, சரி, இப்போது ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன், ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அது எழுதுறீங்களான்னு கேட்டார். சொல்லுங்கள் சார்னு சொன்னேன். இது மாதிரி சென்னையில் கிழக்கு உஸ்மான் ரோட்டில் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ்னு ஒரு நகை கடை இருக்குது. அதில் விளம்பர பாட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எழுதுனா எப்படி எழுதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே சொன்னேன், சரி எழுதுறேன் சார்னேன். உடனே ஒரு பேப்பர் எடுத்து, என் கண்ணான கண்மணிக்கு கல்யாண நாள் வந்தது, இந்த பொன்னான நேரத்தில் புன்னகையும் பொங்கி வந்தது, லக்ஷ்மி ஜுவல்லரின் தங்க நகைகள் அணிந்தவுடன் ஆனந்தமே பெருகிவிட்டது, என் கண்மணிக்கு ஆனந்தமே பெருகிவிட்டதுன்னு ஒரு பாட்டு சும்மா சிம்பிளாக எழுதினேன். இதை பாட முடியுமான்னு கேட்டார். பாடுறேன் சார்னு சொல்லிட்டு அப்போயே ஒரு சும்மா சின்ன ட்ரீன் போட்டு, என் கண்ணான கண்மணிக்கு கல்யாண நாள் வந்தது, இந்த பொன்னான நேரத்தில் புன்னகையும் பொங்கி வந்தது,
லக்ஷ்மி ஜுவலரியின் தங்க நகைகள் அணிந்தவுடன் ஆனந்தமே பெருகிவிட்டது, என் கண்மணிக்கு ஆனந்தமே பெருகிவிட்டது. உங்கள் கண்மணிகளும் ஆனந்தமடைந்திட புன்னகை புரிந்திட இன்றைய விஜயம் செய்யுங்கள். லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், கிழக்கு உஸ்மான் ரோட், சென்னை 17 அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் மாதிரி சொல்லி இப்படி பாடி காட்டினோம். உடனே அவருக்கு பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரமாக சூப்பராக எழுதி பாட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே நீங்கள் சென்னைக்கு வந்துட்டால் நல்லாயிருக்கும், சென்னைக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. சரி, ஏதோ ஒரு இதில் சொல்கிறாருன்னு நான் நினச்சேன். சரி, மறுபடியும் அவர் என்ன சொன்னார், ஏதோ ஒரு ஃப்ளக்கில் எடிட் பண்ணுமே தெரில, இன்னொரு பாட்டு சொல்லி பார்ப்போம், இன்னொரு டெஸ்ட் பண்ணார். இன்னொரு பாட்டு சொல்கிறேன், எழுதுறீங்களான்னு கேட்டேன். சொல்லுங்கள் சார், எழுதுறேன்னு சொன்னேன். சரி, தோஷிபா மிக்ஸி 3 ஜார் உள்ள மிக்ஸி, அதுக்கு விளம்பரம் எப்படி எழுதிங்க, பாட்டு எப்படி எழுதிங்கன்னு கேட்டார். சும்மா இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டுக்காக தான் கேட்குறாரு போல். அவங்க யாரும் அது மாதிரி விளம்பரத்துக்கு கேட்கல போல் அவர். சரின்னு சொல்லி செய்கிறேன் சார்னு சொன்னேன். உடனே 3 ஜார் உள்ள மிக்ஸி தானே? ஆமாம் சார். ஆமாம்பா அப்படின்னார். உடனே 3 ஜார் மிக்ஸி, திடமான மிக்ஸி, தோஷிபாலிக்கும் தோதான மிக்ஸி, நொடியில் சமையல் ரெடியாக உதவிடும் எங்கள் தோஷிபா மிக்ஸி, உதவிடும் எங்கள் தோஷிபா மிக்ஸி, தோஷிபா மிக்ஸி, தோஷிபா மிக்ஸி. இல்லத்து அரசிகள் எளிதாக சமைத்திட இன்றே வாங்குங்கள் 3 ஜார் தோஷிபா மிக்ஸிகள் அப்படின்னு சொன்னான். உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னப்பா இவ்வளோ குயிக்காக பாட்டு எழுதி ஒரு வேலை செய்துக்கிட்டே இது மாதிரி பாட்டு எழுதி பாடி காட்டுறேன், இவ்வளோ திறமை வச்சுன்னு எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே கிடக்குன்னு கேஷியர்கிட்ட போனார். கேஷியர்கிட்ட போய் அதுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கேஷியர்கிட்ட போய் என்னங்க இந்த ஆளை எதுக்கு வேலைக்கு வச்சுக்கிறீங்க கேட்டார். உடனே அவர் கேஷியர், என்னப்பா என்ன டிப்ஸ் என்ன கேட்டானா, என்ன சார் இறங்கி ஓடி இருந்தார் கேஷியர் கலாவிலேருந்து. என்ன எதாவது டிப்ஸ் கேட்டாப்லையா அப்படின்னா, அதெல்லாம் எதுவும் இல்லை, இது எவ்வளோ திறமை இருக்குது அவர்கிட்ட, சொன்ன உடனே பாட்டு எழுதி டியூன் போட்டு பாடியே காட்டிடுறாரு, அவ்வளோ திறமை உள்ளவரை நீங்கள் ஏன் வேலைக்கு வச்சுக்கிறீங்க, அவருக்கு வேலை கொடுக்காதீங்க, அவருக்கு சென்னை அனுப்பிவிடுங்க அப்படின்னு பெருமையாக சொன்னார். சரின்னு நானும் சரி என்னை வர சொல்லிட்டார், கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்ட்டு அட்ரஸ்லாம் கொடுத்து விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நேராக அதே மாதிரி ஒரு நாள் போனேன். அப்போல்லாம் எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, விழுப்புரத்தில் 3 பசங்க இருக்குது. உடனே ஒரு கை குழந்தை, மீதி 2 பசங்க கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க. உடனே சென்னைக்கு போனேன். அவர் வந்து இதில் சைதாப்பேட்டில் இருந்தார் சார். சைதாப்பேட்டில் அவர் வீட்டுக்கு போனேன், சாப்பிட வச்சார். சாப்பிட்டோம். சாப்பிட்டு இது மாதிரி சொன்னார், நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் இங்கே எங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு சான்ஸ் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயான்னு சொல்லி, இப்போ நீங்கள் வந்து அவசரத்துக்கு எங்கன்னா இருக்கணுன்னா நான் வந்து ஒரு இடம் சொல்கிறேன், உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒருத்தர் சங்கரின் சாதக பறவைகள்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கச்சேரி குழு வச்சுருக்கிறாரு, அவரு கூட நீங்கள் பாட்டு கச்சேரி அப்படின்னு போங்கன்னாரு. நான் அந்த அளவுக்கு பாட்டு கச்சேரியில் பாடுற அளவுக்குலாம் பாட்டு அந்த அளவுக்கு நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கல. அவங்க கூட போனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் அவங்க கூட சுற்றினா தான் என்னால் பாடவும் முடியும். இப்போது பாடி பணம்லாம் சம்பாதிக்க முடியாது அவங்க கூட போய். அதனால் எனக்கு அங்கே கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன், இது மாதிரி சன் டிவியில் சார் வர சொன்னார், இப்போ வந்திருக்கிறேன், இங்கேயே தங்கி எதனா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். இங்கேயே தங்கி இருங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் ஏதாவது வேலை பார்த்துன்னு இருங்க, நான் டிவிக்கு கூப்பிட்றேன்னு சொன்னாருன்னு சொன்னேன். அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சொல்லுவாங்க, நாளைக்கு சான்ஸ் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லி அப்புறம் இப்படி சுற்றிட்டு வீணாக போயிட போகிறேன், அங்கே 3 பசங்க இருக்குது போய் வேலையை போடுறேன்னு அவரும் நியாயமாக தான் சொன்னார். நான் நினச்சி பார்த்தேன், 2 மாதம் 3 மாதம் போன உடனே யாரும் சான்ஸும் கொடுத்துட மாட்டாங்க, நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்ட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்புறமா சரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா போடா வேலை பாடுற, போய் வீட்டில் வேலை பாடுறேன்னு வந்துட்டேன். அதுக்கு பிறகு எப்பப்பெல்லாம் ஹோட்டலுக்கு வராரோ வந்து மறுபடியும் ஹோட்டலில் வேலை செய்யணும். அப்போல்லாம் மறுபடியும் எப்பப்பெல்லாம் வராரோ அப்போல்லாம் திட்டுவார். என்னை பார்க்குறதுக்கே டேட் வாங்குவாங்க, எல்லாம் டேட்டு கேட்டுன்னு வருவாங்க என்னை பார்த்து பேசுறதுக்கு. நான் உன் வீட்டில் வந்து உன்னை பார்த்து கூப்பிட்டா நீ வரல, என்னப்பா இந்த மாதிரி பழைக்க தெரியா பிள்ளைகிற அப்படி இப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கோம், இந்த மாதிரி இப்போ வராத விட்டுட்டியே அப்படிலாம் வரும்போதெல்லாம் சொல்லுவார். நான் எங்கே போய் பண்ணுறதுன்னு அப்படியே விட்டுருவோம். ஆனால் எனக்கு +1 +2 படிக்கிறதுலேருந்து எனக்கு இந்த கலை மேலே ரொம்ப ஆர்வம். சின்ன பிள்ளையிலேருந்தே நல்லா பாடுவேன். அந்த தெருலாம் கிராமத்தில் தெருக்கள்லாம் உட்காந்து பாடுறது, என்னை பாடுன்னுவாங்க. நிறையா பாட்டுலாம் பாடுவேன், லேடிஸ் வாய்ஸு, ஜென்ஸ் வாய்ஸு, குழந்தைங்க மாதிரிலாம் அப்படி பாடுவேன்.
நிறையா பண்ணுவேன். எல்லாம் விரும்பி கேட்பாங்க. அதுலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அதில் ஒரு ஆர்வமாக இருந்தது. அப்புறம் கள்ளக்குறிச்சியில் +1 +2 படிக்கும்போது அங்கே நான் தான் இந்த ஸ்கூலில் வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர் மாதிரி கிட்டத்தட்ட. ஆனால் ஸ்கூல் பீப்புள் லீடர் கிடையாது. அந்த அளவுக்கு என்னை மதிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்கூலில் எந்த கலை நிகழ்ச்சி நடந்தாலும் நான் தான் போய் எல்லாம் பண்ணுவேன். அப்படி கொஞ்சம் டாமினேட்டாக பண்ணுவேன். அங்கே எங்கள் அண்ணன் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருந்தார் அப்போ 2 வருஷம் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார் தான். ஆனால் அது கண்டினியூவாக பண்ண முடியல அவரால். அப்புறம் அப்படியே இருந்துட்டு இந்த கலை மேலே இருந்த ஆர்வத்தில் பாட்டு கச்சேரி அப்படி பண்ணி ஏதாவது போய் பார்த்தேன். என்னால் சரி பண்ண அவங்க கூட சுற்றணும், ஊராக சுற்றணுன்ற மாதிரிலாம் இருந்தது. அதுமாதிரிலாம் நமக்கு குடும்பத்தை பார்க்க முடியாது, போக முடியாது, எல்லாம் எங்கடா பண்ணுறதுன்னு விட்டுட்டேன். இருந்தாலும் இந்த கலை தாய் என்னை விடலை. என்னை வந்து துரத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி எப்படியாவது யூடியூப் சேனலை போட்டு அது மூலிமா கொஞ்சம் நம்ம பாடினா பேசினா ஏதாவது டேலண்ட்டு பண்ணாக்கா யாராவது நம்மள மாதிரி சேனல் நடத்துகிறவங்க நம்மளுக்கு கூட்டி ஏதாவது இது பண்ண வைப்பாங்க. இல்லை சினிமா துறையில் யாராவது பார்த்து நம்ம ஏதாவது சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் போட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறேன். காமெடி, பாட்டு, கவிதை அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணின்னு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. இப்போ எனக்கு 61 வயசு ஆகுது. இந்த 61 வயசுக்கு மேலே இப்போ நான் வந்து இது மாதிரி இது பண்ணணுன்னு ஒரு ஆசையில் வந்திருக்கிறேன். இந்த வயசுலேயும் நான் இந்த ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு வியூவர்ஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். என் சேனலை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நான் எப்படி பண்ணுறேன்றதை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வளர்கிறதுக்கு என் வாழ்க்கை, அதாவது என் 3 பசங்களில் 2 பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 3வது ஒரு பொண்ணு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சேன். அது எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஸ்காலர்ஷிப்பு அப்படி வாங்கி அப்படியே படிக்க வச்சேன். எங்கள் அண்ணன் 50,000 ரூபா அப்பயே கொடுத்தாரு அது சேரும்போது. அது ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணார். ஆனால் கொடுத்துறதே கேட்டேன், ஆனால் கொடுக்க முடியல. அது அப்படி ரொம்ப கஷ்டம். அதுக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணுச்சு என் பொண்ணு. ஆனால் சரியாக வேலை கிடைக்கல. சும்மா ஒரு தனியார் கம்பெனியில் 10,000 சம்பளத்துக்கு வேலை செய்யுது. ஒன்றும் குடும்பம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நானும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எந்த வேலையும் எனக்கு நிலையான வேலை கிடையாது. இப்போ கூட பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வேலை தான் ஒரு இதில் காலேஜில் பார்க்குறேன். இஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில் 9,000 சம்பளம். வேலைக்கு போனால் தான் சம்பளம், அதாவது மாத சம்பளம் பேர். ஆனால் லீவ் எடுத்தாலும் சம்பளம் கிடையாது. அதுமாதிரி செய்கிறேன். இதெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. குடும்பம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. சரி நம்ம யாராவது நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் போட்டேன். பார்க்குறவங்களாம் நல்லா இருக்குது, பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வியூவர்ஸ்லாம் சரியாக போகல, அது லைக்ஸ்லாம் சரியாக போகல, சப்ஸ்கிரைப் சரியாக ஆகலை. நீங்களாம் பார்த்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இது மூலமா என்னுடைய சேனல் மூலமாகவே நான் இதை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.